Hello viewers, welcome back. Imran Business Info. நான் உங்கள் Imran. இன்னைக்கு வந்து எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர்ல இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த காயர் பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது இந்த தேங்காய் நாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறு தயாரிக்கிறது, ஃப்ளவர் பாட் தயாரிக்கிறது, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துங்க. ஸோ இதன் தொடர்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் தயாரிக்கிற மிஷினை பற்றி பார்க்க போகிறாங்க. இந்த மிஷினோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற மிஷின் மாதிரி இல்லைங்க. இது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வராது. ஸோ ரொம்ப கம்மியாக கரண்ட் பில் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இது பெரிய இடவசதி தேவை கிடையாது, வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணலாம். சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம், அதாவது ஒரு 5 ரூம் இருந்தாலே போதுங்க, இந்த மிஷின் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இதை நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன எண்ணெய்கள் அதை ஆட்டலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபுல் கேரண்டி வாரண்டி பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிஷினில் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தயாரிக்கிற மிஷினுங்க. இந்த மிஷினில் நீங்கள் 3 வகையான தொழில் பண்ண முடியும். இந்த மிஷினில் நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தயாரிக்க முடியுங்க. மேலும் இந்த மிஷினில் தயாரிக்க முடியாத எண்ணெயே கிடையாதுங்க. எல்லா வகையான எண்ணெயும் உங்களால் கண்டிப்பாக இந்த மிஷினில் தயாரிக்க முடியும். மரச்சக்கு எண்ணெயில் எப்படி கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தயாரிக்க முடியுமோ அதே மாதிரி இந்த மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தயாரிக்க முடியுங்க. பழைய எக்ஸ்பில்லர் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் இருந்து சூடான எண்ணெய் வருங்க. ஆனால் இதில் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தான் வரும். பழைய எக்ஸ்பில்லர் மிஷினில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பாய்லர் இருக்கிறதால சூடான எண்ணெய் கிடைக்குங்க. இதில் எலக்ட்ரானிக் பாய்லர் இல்லாதனால கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் கிடைக்கும். நீங்கள் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு 10 HP மிஷின் வாங்கினீங்கன்னா, குறிப்பாக தேங்காய் எண்ணெய் தயாரிக்க நினச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் 80 to 120 kg வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த 10 HP மிஷினில் தயாரிக்க முடியுங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் இல்லைங்க, இன்னொரு பிஸ்னஸும் நம்மளால் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு மாட்டு தீவனத்துக்கு தேவையான எல்லா புண்ணாக்குகளும் கிடைக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி விதையிலிருந்து கிடைக்கிற புண்ணாக்கு, இப்படி பலவிதமான புண்ணாக்குகளை நம்மளால் இந்த மிஷினில் தயாரிக்க முடியுங்க. இந்த மிஷினில் ஆயில் மட்டும் இல்லைங்க, மாட்டு தீவனம் தொழில் பண்ணவும் உங்களுக்கு இந்த மிஷின் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் மூலயமா புண்ணாக்கு, மாட்டு தீவனம், வேப்ப எண்ணெய், பருத்தி கொட்டையை அரைச்சி அதிலிருந்து கிடைக்கிற ஒரு பவுட்ரை புண்ணாக்கில் மிக்ஸ் பண்ணி அதையும் நம்மளால் விற்க முடியுங்க. ஒரு மிஷின் தாங்க ஒரு 10 வகையான பிஸ்னஸ் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான மிஷினரிஸ் பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்போம். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 10 HP மட்டும் இல்லைங்க, 50 HPயும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகும். ஸோ அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, டைரெக்டாக வர நினைக்கிறவங்களும் டைரெக்டாக வாங்க. வந்தீங்கன்னா இந்த மிஷினை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்லேருந்து எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், இதில் எப்படிலாம் வந்து கொண்டு போய் சேல் பண்ணலாம், ஸோ இது எப்படி இந்த எண்ணெயில் நம்ம பக்குவமாக ஆட்டுறது, எப்படி இந்த புண்ணாக்களை எடுத்து நம்ம சேல் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஸோ எங்கள் தரப்பில் இருந்து உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ளீஸ் விசிட் அவர் கம்பெனி. मुझे एक डाउट है, अभी हमारा तमिलनाडु में लकड़ी वाले चलता है कोल्ड प्रेस्ड ऑयल का, राइट? आपका ये मिशनरी है, दोनों की क्या फ़र्क है? இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவாக வந்து இந்த மிஷின் வந்து கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தயாரிக்கிற மிஷின் தாங்க. மரச்சக்கு மிஷினில் கொஞ்சம் அளவு தான் நம்ம வந்து ரா மெட்டீரியல் போட முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு நம்மளால் ஆட்ட முடியும். மரச்சக்கில் 1 மணி நேரத்துக்கு உங்களால் ஒரு 15 to 20 kg வரைக்கும் தாங்க தேங்காய் போட முடியுங்க, போட்டு ஆட்ட முடியுங்க. ஆனால் அதில் வர புண்ணாக்கை நம்ம கையை விட்டு தான் எடுக்கணும், சூடாகவும் இருக்கும். அது ஆடுறதுக்கே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 HB மிஷின். இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேங்க ஒரு 80 to 120 kg வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இதில் உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மரச்சக்கு கூட இந்த மிஷினை கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷினில் உங்களால் 3 மடங்கு அதிகமாக உற்பத்தி பண்ண முடியுங்க. மரச்சக்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் 1 மணி நேரத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15 to 20 kg வரைக்கும் தான் உங்களால் உற்பத்தி பண்ண முடியுங்க. இதில் உங்களுக்கு கரண்ட் பில்லும் கிடையாது, கரண்ட் பில் அதிகமாக வராது, அதிகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்களும் தேவைப்படாது, உற்பத்தியும் அதிகம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகம் சம்பாதிக்கவும் முடியுங்க. இது வந்து 10 HB. ஸோ நீங்கள் இதிலே வந்து ஒரு 50 HB மிஷின் வாங்கினீங்கன்னா
அதிகம் உற்பத்தி பண்ண முடியுங்க. மற்ற மிஷினில் நீங்கள் ஆயில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். ஆனால் இதில் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேலே வந்து ரா மெட்டீரியலை போட்டிங்கன்னா அந்த பக்கம் புண்ணாக்கு வரும், இன்னொரு பக்கம் எண்ணெய் வரும். மரச்சுக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஆட்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. லேபரும் அதிகம், நேரமும் அதிகம். மரச்சுக்கு மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்னு சொல்லி தான் விற்பாங்க. ஆனால் கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாதுங்க. ரா மெட்டீரியலில் போட்டால் ஒரு பக்கம் எண்ணெய், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு வருங்க. கையை விட வேண்டிய அவசியம் கிடையாது. நேரமும் குறைவு, உற்பத்தி அதிகம், லாபமும் அதிகம். ஸோ இன்றைக்கி இந்த ஆயில் பிஸ்னஸை வீட்டில் இருந்துக்கிட்டே ஆட்கள் கூலி இல்லாமல், அதிகமான கரண்ட் பில் தேவையில்லாமல், அதிகமான செலவு இல்லாமல், அதிகமான உற்பத்தி பண்ண நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மிஷின் தேவைப்படுறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். முடிஞ்ச டைரெக்டாக கூட கண்டிப்பாக நீங்கள் வரலாம். अभी इसमें मैन्युफैक्चर करते हैं ना, कितना टेम्परेचर हो जाएगा? முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தயாரிக்கிற ஒரு மிஷினுங்க. கோல்டு ப்ரெஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படியே சூடானாலும் உள்ளே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கருவிகளை நாங்கள் பொருத்தி வச்சுருக்கோம். இதை நீங்கள் வாங்கும்போது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி எந்த டெம்பரேச்சரில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். மரச்சக்கு மிஷினை விட டெம்பரேச்சர் இது கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் மிஷினை ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துருவோம். ये मिशन लेने के लिए अभी क्या करना पड़ेगा? अब कॉल करके बोलने का, नहीं तो सीधा इधर आने के लिए? இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் பண்ணியும் ஆர்டர் பண்ண முடியுங்க. இருந்தாலும் இது ஒரு பெரிய மிஷின் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக எங்கள் கம்பெனிக்கு வாங்க, இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் கண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 22 நாளில் நாங்கள் வந்து இந்த மிஷினை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ஒரு 3 நாள் டெலிவரி பண்ணுறீங்க எங்களுக்கு தேவைப்படும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸில் உங்களுக்கு வந்து இந்த மிஷினை நாங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். ஸோ நேரடியாக விசிட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர் சிட்டியில் இருக்கிறேங்க. எங்கள் கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அக்ரிடெக். நாங்கள் வந்து லாத்தூரில் MIDC அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். எங்கள் அட்ரஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கான்டாக்ட் நம்பர், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். அண்ட் என்னோட இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறதால சம்டைம்ஸ் என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் எனக்கு ஃப்ரீயான டைமில் நான் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டேரெக்டாக வரவங்களும் வரலாம், கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறவங்களாம் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த தமிழ் மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். என்ன ரீசன் பார்த்து ஆயில் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹிந்தியில் அவங்க பேசி தான் நாங்கள் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பற்றி மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரிஸ் தேவைப்படுச்சா மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. ஸோ போன சொன்ன மாதிரி தாங்க தமிழ்நாடுக்காரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி மிஷினரிஸ் வேணும், என்ன காஸ்ட்டு, அது எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஒன் வேணால் அவங்களுக்கு கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் வீடியோ மறக்காமல் லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன். பாய் ஃப்ரெண்ட். பாய்.